தீமை வருகிற போது திருத்த வேண்டியவன் தான் நல்ல அமைச்சன். அப்படி இடித்து சொல்லுகிற அமைச்சன் இல்லைன்னு சொன்னா அந்த அரசாட்சி நிச்சயமா கெட்டுடும். இடிப்பாறு இல்லாத ஏமராமன் கெடுப்பாறு இல்லாமல் கெடும். அவனை கெடுக்க வேண்டிய யாரும் இல்லை, அவனை கெட்டுடுவான். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எப்பயும் நிச்சயமா தேவை. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சான்றோர்களாக இருக்கிறவர்களோ நல்ல அந்தணர்களாக இருக்கிறவர்களோ இருந்தும் வெட்டி வேஸ்டா இருக்காங்க. நலம் கூறி இடித்துரைப்பார் அந்த சொற்களை நீ எப்பயும் கேட்க போறதில்லை. கடிக்கும் வல்லரவும் கேட்கும் மந்திரம் கழிக்கின்றோயை அடுக்கும் ஈது அடாதது ஈது என்று இடிக்குனர் இல்லை. ராமாயணத்தை சொல்லுவான், விபீஷணன் சொல்லுவான், ராவணனை பார்த்து சொல்றான், கடிக்கும் வல்லரவும் கேட்கும் மந்திரம். கடிக்கக்கூடிய பாம்புக்கு கூட மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டுடும். ஆனா நீ எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. கழிக்கின்றோயை அடுக்குனர் இடுக்கு, அதாவது அடுக்கும் ஈது அடாதது ஈது என்று இடிக்குனர் இல்லை. ஆனா உங்ககிட்ட யார் இருக்காங்க? உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்குனர். நீ நினைக்கிறதே ஆமாமான்னு ஜாடுற மாதிரி போட்டு உன்னையே அழிக்கிறவன் இருக்கானே தவிர இப்படி இருந்தா நாட்டுல அழிவு வராத நன்மை எங்க வர போறது? அது நல்ல அமைச்சனாக இருக்கிறவன் உறுதி பொருள்களை சொல்லணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்கள் நீ நலன் கூடி இடித்துரைப்பார்கள் இருந்தாலும் கூட நீ அதை கேட்க போறதில்லை. அதனால அவங்க வச்சிட்டு இருக்கிறதே வேஸ்ட். அந்த அவைக்களத்திலே அமைச்சராக மன்னர்கள் இருக்கிறார்கள், பார்ப்பார்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இனிமே வச்சுக்கிறதே அர்த்தம் இல்லை. அவங்களாம் அனுப்பிச்சிடு. அவங்க எதுக்கு வேஸ்டா வச்சிட்டு இருக்க? மன்னரோட பார்ப்பார் தம்மை வைத்திருத்தல் தகாது. ஆனா நீ வச்சுக்கோ, அமைச்சர் வச்சுக்கோ. இனிமே யார் வச்சுக்கணும்னா கட்சி அணிந்த அப்படியே குலுங்கிட்டே இருக்கிற கட்சி அணிந்த பெண்களை வச்சுக்கோ. வேசை மாதர்கள் பரத்தியர்கள் இருந்தா வச்சுக்கோ. சிறுமைக்கு தலை கொடுத்த தொண்டர்கள், இழிவான செயல்கள் செய்கிற தொண்டர்கள் இருந்தா வச்சுக்கோ. குலங்கட்ட புலை நீசர் முடவர் பித்தர், இவங்கதான் இனிமே உனக்கு அமைச்சனா இருக்கிறதுக்கு தகுதி. மற்றவர்கள்லாம் அமைச்சரா இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லப்பா. சென்றாலும் நின்றாலும் இனி என்ன, போனா என்ன நின்றா என்ன, உனக்கு நான் எனக்கு என நான் செப்பினேனா, நான் உனக்கு சொன்னா இது உனக்கு சொன்னேன்னு நினைக்காது. மன்னர்கள் பார்ப்பார்கள் மதியில்லா மூத்தோனும் அறிய சொன்னேன். நான் சொன்னது உனக்குன்னு சொன்னேன்னு நினைக்காத. இங்க இருக்கிற திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன். மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும்ன்றதுக்காக சொன்னேன். விதுரமுகத்தில் இருந்தானே ஒன்னும் சொல்லாத போயிட்டாங்கன்னு நாளைக்கு நினைக்கூடாது. அமைச்சராக இருக்கிறவன் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அறிய சொன்னேன். இன்னைக்கூட முடிய போறதா? ஆனா வருகுவதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். வருவதெல்லாம் யான் அறிவேன். பீஷ்மனுக்கும் நன்றாக தெரியும், வீடுமனும் அறிவான். அவனுக்கும் என்ன நடக்க போறது நல்லா தெரியும். வென்றான் உள் ஆசையெல்லாம் யோகியாகி தன்னுடைய பொறி புலன்களை வென்றவன் பீஷ்மன். அவன் யோக நிலையில நின்று கொண்டிருக்கிறான், ஒருமை நிலையில நின்று கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவன் ஒன்னும் பேசாத இருக்கான், ஒன்றும் உரையாது இருக்கின்றான். விதி வழி உணர்ந்தாலும் கூட நான் பேசாத இருக்க முடியல. அவன் மாதிரி யோகி ஆட்டம் நான் இருக்க முடியல. பேதை ஏன் நான் அறிவில்லாதவன், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, வெள்ளை மனம் உடையவன். அதனாலே உன்னுடைய சதி வழியை தடுத்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்து பார்த்தேன். சரி சரி, இனிமே எது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, பயனொன்றில்லை, மதி வழியே செல்லுக. உனக்கு மதி எப்படி போறதோ, உன்னுடைய அறிவு எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்கிறதோ அதன் வழி செல் என்று விதுரன் கூறி வாய் மூடி தலை குனிந்து தன்னுடைய இருக்கைக்கு சென்று விட்டான். பதிவுருவோம் புவியில் என கலி மகிழ்ந்தான். இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்று கலி புருஷன் என்று சொல்லுகின்றவன் சனின்னு சொல்லுவாங்க. இந்த கலி என்பவன், கலி என்று ஆட்சி வரப்போகிறது, நாம் வெற்றி பெற்று நமக்கு நாடு கிடைத்து விட்டது என்று அவன் மகிழ்ச்சி அடைகிறான். தேவர்களெல்லாம் பாரத போர் வரும் என்று தேவர்கள் ஆர்த்தார். சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகள் வரும்போது இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து காட்டுவோம். இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும்போது கலி புருஷன் மகிழ்ச்சி அடைகிறான், தேவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள், தாங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறார்கள். அங்க சொல்றான், சூதாட்டம் மறுபடியும் தொடங்குகிறது. அதனால பாட்டினுடைய ஓசையை மாற்றான். காயுருட்டலானார் சூது களி தொடங்கலானார். அப்படியே அந்த சூதாட்டம் போற மாதிரியே பாட்டு. காயுருட்டலானார் சூது களி தொடங்கலானார் மாயமுள்ள சகுனி பின்னும் வாக்கு சொல்லுகின்றான்.
அதாவது இந்த கதை போற போக்குல ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்கும். மகாபாரத கதை சொல்லும் போது பாரத பூஷாரின்றவங்க கோயில்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதம் ஓதுற மாதிரியே இந்த பாட்டை அந்த சந்தத்துல கொடுத்திருக்காங்க. சகுனி காய் உருட்டுகிறான், பின்னும் வார்த்தை சொல்லுகிறான், நீ அழிந்த செல்வத்தையெல்லாம் மீட்டு விடலாம். எப்பொழுதுமே சொல்லுவாங்க இந்த சூதாட்டத்திலேயே விட்டதை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, நீ அழித்த செல்வமெல்லாம் உன்னிடத்திலே மீண்டு விடும். ஆகையினாலே தர்மா நீ ஓய்வடையாதே, ஊக்கத்தோடு இரு என்று சொல்ல. அந்த பாட்டு தான் முக்கியமான பாட்டு. அடுத்த பாட்டு கோயில். இது பாரதி தாங்கொண்ணாத மனத்தினாலே கொதிக்கிற மனத்தோடு பேசுகிறான். பாரதி பேசுகிறான். கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போ. கோயிலுக்கு குருக்கள் போட்டிருக்கான், பூஜை செய்யறதுக்கு குருக்கள் போட்டு. அவர் அந்த சிலையே வித்து வாங்கி சாப்பிட்டார்னா சிலையை கொண்டு விற்றல் போலும். வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழத்தல் போலும். வாயில் காவலுக்கு ஒருத்தனை போட்டா அவன் வீட்டை இன்னொருத்தருக்கு ஒத்திக்கு வச்சுட்டு அவன் போயிட்டு அவன் பாட்டு. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான். நீதி சாஸ்திரம் படிச்சிருக்கான், 1000 நீதிகளை பேசுறான், 1000 நீதிகள் எடுத்து சொல்றான். இருந்தாலும் கூட தேயம் வைத்து இழந்தான். தான் ட்ரஸ்டின்றத புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுக்கு நான் தனக்கு உரிமையான சொத்துன்னு நினைச்சிட்டான். இந்திரபிரஸ்தமோ அல்லது அந்த ஆட்சி பாண்டவருடைய ஆட்சி தனக்கு உரிமை பொருள் நினைச்சிட்டான். அது அவனுக்கு உரிமை பொருள் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு அரசனாக இருக்கிறவனுக்கு உரிமை பொருள் கிடையாது. அதை பாதுகாத்து அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவனுக்கு உரிமையை தவிர அதை அவனுக்கு அழிக்கிறதுக்கு எந்த விதத்துக்கும் உரிமை கிடையாது. ஆனா நீதி சாஸ்திரங்கள் படிச்சவன் எப்படி செய்தான்னு தெரியல. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன், நீதி உணர்ந்த தருமன் அந்த செயலை செய்யக்கூடாது இல்லையா? அந்த நீதி சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூதாடத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நீதி பார்த்துக்கிறியே, நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து நீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும் தான் இருக்கு. அதை பார்க்கலையே. ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், நாட்டையே இழந்தான். சிச்சி சிறிய செய்கை செய்தான். சிச்சி, இதுக்கு மேல என்னால எழுதுறதுக்கு தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல, சிச்சி இப்படி பண்ணிட்டான். சிச்சி அப்படின்றது இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவன் செய்த செயலை எப்படி கண்டம் பண்றதுன்னு தெரியல. தர்மன் மேல கோச்சிக்கணும், கௌரவம் மேல திட்டணும், தர்மனை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார் பாரதி. அவன் செய்த செயல் இவருக்கு ஒப்பல்ல, மனம் ஒப்பல்ல. ஆனா இந்த செயலுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஒரே சிறியர் செய்கை செய்தான். சிறியர்கள் மாதிரி, கீழ்மக்கள் மாதிரி காரியத்தை செய்துட்டான். இவ்வளோ பெரிய தர்மம். He stooped to the low level. She stooped to conquer ஒரு புத்தகம் இருக்கு. அந்த லெவலுக்கு கீழே போயிட்டான். உயர்ந்து நிற்க வேண்டிய ஒருத்தன் இவ்வளவு கீழே போயிட்டான். நாட்டு மாந்தர் எல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார். தன் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் தன்னை மாதிரி ஒரு மனுஷன், அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை நினைக்கல. ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். நாட்டை ஆளுகிற அரசர்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாட்டு மக்கள் ஆட்டு மந்த மாதிரி நினைச்சுட்டான். இப்ப தர்மனை மட்டும் நினைக்கலைங்க. இந்த நாட்டை ஆளுகிற எல்லா மன்னர்களுமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தன் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சும்மா ஆட்டு மந்த, பாந்தா வருவான், போனா போவான். அந்த அளவுக்கு சீப்பா அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு அரசன் இனத்துக்கு அரசனா இருக்கணும். இன்று உலகை அரசர் எண்ணி விட்டார். காட்டு உண்மை நூல்கள் பல தாம் காட்டினார்கள் எனும், உண்மை நூல்களை படிச்ச மாதிரி, சாஸ்திரங்களை படிச்ச மாதிரி, ராஜசாஸ்திர தர்மத்தங்கள் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அவனும் தான் சிறந்தவன் காட்டிக்கிறான். பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறநூல்கள்லாம் நல்லா படிச்சவன் மாதிரி சொல்லிக்கிறான். வெளியில தங்களை காட்டிக்கும் போது தான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறான். ஆனா பிராக்டிகலா அவன் செய்யறது எப்படி இருக்குன்னா, நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. ராஜநீதியை இன்னும் சரியா எழுதலன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் உருவாக்கி இருக்கிற ராஜநீதி சாஸ்திரங்கள்ல இன்னும் சில குறைகள்லாம் இருக்கு, டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி புஸ்தகம் எழுதணும். ஏன்னா மனுதர்ம சாஸ்திரம் மாதிரி அடுத்தது அந்த மனுதர்ம சாஸ்திரத்தை காட்டிட்டே இருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு ஏற்றவர்களே தர்மசாஸ்திரங்கள் வர வேண்டும். அதனால மனிதர்கள் சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த சாஸ்திரங்களை கோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிராக்டிக்கல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு அந்த தர்மசாஸ்திரங்கள் இடம் கொடுக்கல, பிளெக்சிபிளா இல்லை. ஆகையினாலே மாந்தர்கள் சாஸ்திரங்கள் எழுதினார்களே தவிர அவர்கள் நன்கு செய்யவில்லை. அதுல பர்ஃபெக்ஷன் இல்லை.
அதுல சில லூப் ஹோல் இருக்கு, அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால அது வழியா சில பேர் புகுந்து வெளியில வந்துடுறான். ஆகையினால சாஸ்திரங்கள் எழுதுகிறவர்கள், நீதி நூல்கள் எழுதுகிறவர்கள அதுல பிளெக்சிபிலிட்டிக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. அது ரிஜிட். கான்ஸ்டியூஷன்ன்றது டைட்டா இருக்கணும். கான்ஸ்டியூஷன்ல அவ்வளவு பிளெக்சிபிள் இருக்கிறதுனால தான் அவன் தனக்கு தெரிந்தபடி இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமான பாட்டு 2 பாட்டுமே. நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. அதனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காலத்துக்கு ஏற்ற முறையிலே நீதி நூல்கள், அறநூல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது பாரதியுடைய கருத்து. ஓரம் செய்திட்டோமே தர்மத்து உறுதி கொன்றிடாமே, சோரம் செய்திடாமே, பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை. அரசாட்சியை பத்தி பாலிடிக்ஸ் புத்தகம் சம்பந்தம் நிறைய புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அந்த புஸ்தகத்துல ஓரம் செய்திடாமே, வஞ்சனை செய்யாமல், ஒன் சைடா இல்லாம எல்லாருக்கும் காமனா இருக்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் வரும். மைனாரிட்டி ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ் அவனுக்கு தகுந்தபடி பிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. ஓரம் செய்யற மாதிரி இருக்கு, வஞ்சனை செய்யற மாதிரி இருக்கு. ஓரம் ஓரம் முதல் வஞ்சனை. தர்மத்து உறுதி கொண்டிடாமே, தர்மத்தை நிலைநாட்டுவதாக இருக்கணும். சோரம் செய்திடாமே, அவன் பிட்பாக்கெட் அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், சீட் பண்றான், ஏமாத்துறான், வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை. இப்படி மக்களுக்கு எந்த விதமான இடரும் இல்லாமல் நாட்டை ஆளுகிற அரசியல் நுட்பங்கள், அரசியல் சாஸ்திரங்கள் எந்த நாட்டிலும் இல்லை. சாரமற்ற வார்த்தை மேலே சருதி சொல்லு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வேஸ்ட். பாரதி தன்னையே திட்டிக்கிறான். நான் வேஸ்ட், நான் எழுதுறதே வேஸ்ட். எவன் கேட்க போறான்? நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சாரமற்ற வார்த்தை. அது எடுபடாது, மார்க்கெட்ல எடுபடாது. எதனா ஒண்ணு புஸ்தகத்துல ஒண்ணா எழுதிக்கலாமே தவிர இது எவன் கேட்க போறான், எவன் பின்பற்ற போறான்? தன்னுடைய வார்த்தைகள் சாரமற்ற வார்த்தைகள் ஆயிட்டே இல்ல. சரி, கதையை தொடர்கிறேன். இனிமே நான் கதைக்கு போறேன். இந்த 3 பாட்டு பாரதி தானாக நொந்து நாட்டை வைத்து இழந்தான் தருமன் என்ற உடனே கொதிக்கிறது அவன் மனசு. இந்திய நாடு போயிடுத்தேன்ற மாதிரி, இந்திய நாடு ஆங்கிலேயருடைய ஆட்சியில கையில போயிடுத்துன்ன உடனே இந்திய மக்கள் சும்மாதான் இருக்கான். அவன் அரசியல் சட்டத்தை காட்டி நான் தான் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசாத இருக்கான். ஆனா நாம சொல்ற வார்த்தையில் எதுவுமே எடுபடாது போ. சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றேன். இருந்தாலும் கதையை நான் தொடங்குகிறேன். இப்ப சகுனி பேச. அதாவது எப்பயுமே ஒரு காப்பியத்துக்குள்ளே கவியானவன் தானே புகுந்து சிலவற்றை பேச தொடங்குகிறான். ஆனா இந்த மாதிரி ஏதாவது கேட்டான்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, காப்பியத்துக்குள்ளே காப்பிய ஆசிரியனை ஒரு பாத்திரமாக தான் சில கதை நிகழ்ச்சிகளை சொல்லுவான். அதில் காப்பியம் என்ற ஒன்றை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறான். தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற கருவியாக தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய நாட்டினுடைய தேவைகளாக சில சிந்தனைகள் வச்சிருப்பான். அதுக்கு ஒரு மவுத் பீஸ் மாதிரி, அதாவது ஒரு கவிஞன் என்பவன் இஸ் எ மவுத் பீஸ். சில கொள்கைகள் வச்சிருக்கான். அந்த கொள்கைகளை விலைக்கு காட்டுவதற்காக சில நேரங்களில் அவனே ஒரு பாத்திரத்தை படைத்து அதன் மூலமா சொல்லலாம். சில நேரத்தில் அவனே பேசலாம். அவனே பேசின பகுதி தான் சகுனி. செல்வமுற்று இழந்து விட்டாய் தருமா, தேசமும் குடிகளையும் இழந்து விட்டாய். தருமன் இந்த நாட்டுக்கே அரசன், பார்த்திபன் என்று சொல்வதெல்லாம் இனிமேல் பழங்கதையாகிவிட்டது. இனிமேல் எங்க பார்த்திபன் சொல்லிக்கிறது? சொல்வது ஒரே ஒரு, நான் சொல்லுகிற ஒரு குரலை கேட்டுக்கொள். மறுபடியும் பணையம் வைத்து ஆடினால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வென்று இழந்ததெல்லாம் விட்டு விடலாம். எல்லாம் இழந்த பின்னர் உன்னுடைய இளைஞர்களும் நீரும் எதில் பிடிப்பீர்கள். எல்லாம் போயிடுத்து, நாடே போயிடுத்துன்னா பாடு. உன் தம்பியெல்லாம் இல்லையா, நீ இல்லையா, எப்படி வாழ முடியும்? அது கொஞ்சம் சிந்திச்சியா? அதனால இழக்கிறது ரொம்ப தப்பு. ஆக விளையாட்டிலே பிச்சை புக நின்னை விடுவது விரும்புகிறோம். விளையாடிட்டு பிச்சை வாங்கிட்டு போற மாதிரி ஒரு நிலைக்கு உன்னை உருவாக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கும் பிச்சை எடுக்கிறது விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால பிச்சை ஏற்று வாழ வேண்டாம். வல்லார் நினது இளைஞர் சூதில் வைத்திட தகுந்தவர் பணையன் என்று. உன் தம்பியெல்லாம் ரொம்ப வலிமையுடையவர்கள் தான். ஆனால் சூதாட்டத்துல பணையமாக அவர்களை வைத்து இழக்கலாம், அல்ல வைத்து ஆடலாம். சொல்லால் உளம் வருந்தேல். சொன்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாத, மனசு வருத்தப்படாத.
தோற்றதை மீட்பதற்காகத்தான் அப்படி சொன்னனே தவிர வேறதுக்காக சொல்லல. அப்பொழுது கர்ணனும் சிரித்தான், சபையோர் கண்ணீர் உகுத்தார். இருள் நிறைந்த நெஞ்சன் களவே இன்பம் என்று கொண்டான். இருள் நிறைந்த நெஞ்சன் துரியோதனன் களவுதான் இன்பம் என்று நினைக்கின்றான். அறவுயர்த்த வேந்தன் துரியோதனன் உலகை ஆர்த்தெழுந்து சொல்வான். உலகமெல்லாம் ஆரவாரிக்கும்படியாக அந்த அவைக்களத்தில் எழுந்து பேசுகிறான். இந்த நாட்டையெல்லாம் பணையமாக வைப்போம், நீ தம்பியாரை வைத்து ஆடு, நாங்கள் நாட்டையே வைக்கிறோம். நாட்டெல்லாம் பணையமாக வைக்கின்றோம், தம்பிமாரை வைத்து தருமன் வென்று விட்டால் மாமன் வென்ற பொருள் அத்தனையும் தந்து விடுகிறோம். நீ தம்பியை மட்டும் வச்சிரு, மாமன் வென்ற பொருள்கள் அத்தனையும் உனக்கு திருப்பி தந்து விடுகிறோம். எங்களை நம்பி நீ அந்த செயலை இறங்கு. நாடு இழந்த பின்னர் அம்பினொத்த விழியாள் உங்கள் ஐவருக்கும் உரியாள். நீ நாட்டெல்லாம் இழந்துட்டியானா வீட்டுக்கு போனியானா உன்னை மனைவி பார்த்து சிரிக்க மாட்டாளா? அம்பு போன்ற விழியினை உடையவள் திரௌபதி, அவள் இகழ்ந்திடாளோ? அவள் சிரிக்க மாட்டாளா? உன்னை பத்தி இழிவா நினைக்க மாட்டாளா? அதுக்காகவாவது தம்பியை வச்சு ஆடு. அந்த ஆயன் பேசுவானோ? நாளைக்கு அந்த இடையனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் உங்களோட பேசுவானா? உன்னுடைய கவலையெல்லாம் போக்குகிறோம், பின்னால் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது, ஆகையினாலே சூதாடு சொன்ன. இவ்வளவான பின்னும் இளைஞர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற தம்பியர்கள் எந்த வார்த்தையும் பேசவில்லை. துவளும் நெஞ்சத்தோடு முகம் தொங்கி வதனம் முகம் அப்படியே தலை சாய்த்து கொண்டு விற்றிருந்தார்கள். பீமன் மூச்சு விட்டான் கொடிய பாம்பு போல. மன்மதனை போன்ற அர்ஜுனன் முகத்திலே களை இழந்து விட்டான். அரிய நியமங்களுடைய நல்ல ஒழுக்கமுடையவனாக விளங்குகிற நகுலன் நினைவு அயர்ந்து விட்டான், சோர்ந்து விட்டான், சிந்திக்கிற திறமையே இழந்து விட்டான். சகாதேவன் என்பவன் ஊமை போல் இருந்தான். உண்மையே உணர்ந்தவன் சகாதேவன், உண்மை முற்று உணர்ந்த சகாதேவன் ஊமை போல் இருந்தான். கங்கை மைந்தன் பீஷ்மன், அவன் கனலுற துடிக்கின்றான். நெஞ்சம் அப்படியே கனல் உருகின்றது, நெருப்பு பொறி பறக்கிறது, துடிக்கின்றான். சினத்தால் அரசர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், புகை வருகிறது. அங்கே அங்க நொந்து விட்டார் விதுரன், அவலமெய்தி விட்டான். அவர்களெல்லாம் அங்கம் நொந்து விட்டான், உடம்பெல்லாம் நொந்து போயிடுத்து பீஷ்மனுக்கு. விதுரன் துன்பம் உடையவனாக இருக்கின்றான். சிங்கமைந்தை நாய்கள் கொல்லும் செய்தி காணும். வலிமை பொருந்தி ஒரு சிங்கத்தை நாய்கள் கொல்லுகிற காட்சியை பார்த்து கொண்டு அத்தனை பேரும் இப்படி இருக்கிறார்கள். யார் யார் இப்படி இருக்கிறார்கள்? வலிமை வாய்ந்த ஒரு சிங்கத்தை நாய்கள் கொல்லுகிற காட்சியை பார்த்து கொண்டு இந்த 4 தம்பிமார்களும் கங்கை மகனாக இருக்கிற பீஷ்மனும் விதுரனும் எப்படி இருக்காங்க என்றது இங்கே சொன்ன. முதல்ல சகாதேவனை பந்தியம் வைக்கின்றான். கடைசியிலிருந்து வர எப்போதும் பிரம்மத்திலே சிந்தையேற்றி உலகம் ஒரு ஆடல் போல் எண்ணி தப்பின்றி இன்பங்கள் துக்கிடும் பகை தான் உணர்ந்தான் சகாதேவன். சகாதேவன் என்பவன் எப்போதுமே பிரம்மம் என்று சொல்லுகின்ற ஒப்பற்ற மூல பரம்பொருளிடத்திலே நாட்டமுடையவன். பிரம்மம் பரம்பொருள், அந்த பரம்பொருளிடத்திலே சிந்தனை உடையவன். உலகம் ஒரு ஆடல் போல, உலகம் என்பது ஒரு நாடக மேடை என்று சொல்றோம். உலகம் என்பதில் உலகத்தில் எல்லாம் நடக்க போறது. எப்படியா இருந்தாலும் வென்றவர் தோற்கிறார்கள், தோற்றவர்கள் இயல்பு. உலகம் ஒரு ஆடல் போல எண்ணி தப்பின்றி இன்பங்கள் துக்கிடும் வகை தான் உணர்ந்தான். ஆனாலும் கூட அதில் எப்படி இன்பமாக வாழ்வது என்ற எண்ணத்தை உடையவனாக விளங்குகிறவன் சகாதேவன். உலகத்துல எது இன்பம், பேரின்பம்னா என்ன என்பதை நினைத்துக் கொண்டு அந்த பேரின்பத்தையே மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன் சகா. அவன் என்ன பண்றான்னா, ஒப்பில்லாத ஒரு அந்த புலவன்னா ஆற்றலுடையவன், அறிவுடையவன். அவனை ஆட்டத்தில் வைத்தல் நினைத்து நினைத்து தருமன் பணையம் என்று அங்கு செப்பினன். காயை உருட்டினார், சகுனி கெளித்திட்டான், ஜெயிச்சிட்டான், கெளித்திட்டான். நகுல் நீ வைத்தும் இழந்திட்டான். அங்கு நள்ளிருள் கண் ஒரு சிற்றொளி வந்து புகுவது போல் அவன் புத்தியில். அங்கே கண்ணில் ஒரு சின்ன ஒளி வர மாதிரி, ஒரு சின்ன ஒளி வந்து அப்படி புகுவது மாதிரி அவன் புத்தியில நினைச்சு பார்க்கிறான். என்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன புண்மை செய்தோம் என்று எண்ணினான். என்ன தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறான். ஏன்னா
2 பேருமே மாற்றவருடைய மைந்தன்கள். நகுலன் சகாதேவன் 2 பேரும் குந்தியினுடைய பையன்கள். குந்தியினுடைய பையன்க தர்மன், பீமன், அர்ஜுனன் தான். ஆனா அடுத்த ஒரு மனைவி அவகிட்ட பிறந்தவங்க இருந்தாங்க. அதனால அந்த மாத்திரின்னு வச்சு மாத்திரியினுடைய புதல்வர்கள் 2 பேரும். அந்த மாத்திரியினுடைய புதல்வர்களாக இருந்ததுனால அவன் நினைச்சு பார்க்கிறான். அப்பொழுது சகுனன் அந்த சகுனி அதை பார்த்துட்டான். அவன் மனத்தில் ஏற்படுகிற ஒரு சின்ன சலனத்தை பார்த்துட்டான். தர்மனுக்கு என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறான். அதை புரிஞ்சிட்டு சகுனி உடனே அவன் அடிக்கிறான். என்னது, வேறொரு தாயில் பிறந்தவர்கள் வைக்க தகுவர் என்று இந்த சிறுவரை வைத்து தாயத்தில் இழந்துட்டனே. அடுத்த தாயினுடைய பதில்கள் தானே, அதனால வச்சுட்ட போல இருக்கு. உங்க கூட பிறந்தவங்களை வச்சு எடுப்பியா அப்படின்னு ஆரம்பிச்சான். அவனை சும்மா வெளியேற்றி விட்டான். வைத்து தாயத்தில் இழந்திட்டனை பீமனும் அர்ஜுனனும் குந்தி தேவனின் மக்கள் உன்னை போன்றவர்கள் நின்னில் கண்ணியம் மிக்கவர் என்று அவர் நம்மை காட்டுதற்கஞ்சினை. அவங்கள உன்னை விட கண்ணியம் உடையவர்ன்றதுனால அவங்கள வைக்கிறதுக்கு நீ பயந்துட்ட போல் இருக்கு என்று தருமனை அந்த புல்லன் புல்லியவன், அற்பமானவன், கயவன், கீழ்மகன் திட்டுறான் பாருங்க. இந்த புல்லன் வினவிய போது தர்மன் திடீரென்று கோபம் வருகிறது. துண்ணென வெஞ்சினம் எய்தி அட சூதில் அரசிடந்து ஏகினும் உடனே கோபம் வந்துட்டு தர்மனுக்கு. அவன் சொல்றான், சூதாட்டத்திலே அரசதையே இழந்தாலும் கூட நாங்கள் ஒற்றுமை தீர மாட்டோம். எல்லா அரசாட்சியும் போனா கூட நாங்கள் 4 பேரும் அந்த 5 பேரும் எங்கள் ஒற்றுமை தீர்ந்திடும். 5 எண்ணத்திலே ஆவி ஒன்றுதான் இருக்கிறது. இவர் பங்கமுற்றே பிரிவெய்துவார். நீ ஏதோ சிறிய தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை பிரித்து பார்க்க நீ எண்ணம் கொள்கிறாய். நீ பாதக சிந்தனை கொள்கிறாய், பிரித்து பார்க்கிற சிந்தனை கொள்கிறாய். சிங்க மரபர் தமக்கூடே வில்லு தேர்ச்சியில் நிகரற்றவன், வீரர்களிலேயே வில்லாற்றிலே மேம்பட்டவனாக விளங்குகிறவன், இந்த 7 உலகத்தையும் வெல்லுகின்றவன், விலையீடென கொள்ளத்தகாதவன், கண்ணனுக்கு ஆருயிர் தோழன், எங்கள் கண்ணை விட மிகச் சிறந்தவன், வன்மையும் திண்மையும் ஜோதியும் பெற்று வான தாமரை போன்றவன், அவன் நல்ல குணங்களை உடையவன், புகழ் ஏறும் விஜயன், அவன்தான் பணையன். இப்ப தர்மன் அர்ஜுனனை பத்தி எவ்வளவு பிரமாணமா சொல்றாங்க. அவ்வளவு பெரியவனை பத்தி சொல்றான். சிங்க மரவர்களிலேயே விரல் விட்டு எண்ணுகிற போது வில்லாற்றிலே மேம்பட்டவன், வில்லு தேர்ச்சியில் நிகரற்றவன், 7 உலகத்தையும் வெளியீடாக கொள்ளத்தகாதவன். 7 உலகம் கூட இவனை ஆற்றலுக்கு இணையாக சொல்ல முடியாது. கண்ணனுக்கு உயிர் தோழன், கண்ணை விட இனியவன், வன்மை திண்மை ஜோதி பெற்று வானத்து தேவர்களை போன்றவன், நல்ல குணமுடையவன், புகழ் ஏறுகின்றவன், நாள்தோறும் புகழிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவன், விஜயம் பணையும் என்றான். காயை உருட்டுவாய் என்று பார்த்திவன் இந்த தருமன் விம்மி உரைத்திட்டான். மாயத்தையே உருவாக்கிய மாமன், மாயத்தையே தன்னுடைய நெஞ்சத்திலே வளர்த்து கொண்டிருக்கிற அந்த சகுனி நெஞ்சிலே மகிழ்ந்து கெட்ட தாயத்தை கையில் பற்றினான். அந்த விருத்தம் சாற்றிய விருத்தம்னாக்க அவன் என்ன நினைக்கிறான், அந்த நம்பர் கரெக்டா விழுத்து. விருத்தம் அங்கு ஒன்றையே கையில் தாயம் உருட்டி விழுத்தினான். அவன் சாற்றியதே விழுந்தது. அவன் என்ன சொன்னானோ, அவன் என்ன நம்பர் சொன்னானோ அந்த நம்பரே விழுந்தது. வெறும் ஈயத்தை பொன்னென்று காட்டுவார் மன்னரி புவி மீதுளார் ராமன். அதனால உலகத்திலே மன்னர்கள்லாம் எப்படி இருக்கான்னா, ஈயத்தையே பொண்ணுன்னு காட்டுறவன்லாம் இருக்கான். அதனால இவன் என்ன நினைச்சானோ அந்த நம்பர் அப்படியே விழருது. அடுத்தது கொக்கரித்து ஆர்த்து முழங்கி சகுனி பேசுகிறான். 8 திக்கரைக்கும் வென்றவன் பார்த்தன்னு சொன்னேன். அவனை தீர்த்தனம் வென்று தீர்த்தனம் வீமனை வெய்ய அப்படின்னா தர்மன் தக்கது செய்தல் மறந்தானன். அவன் தக்கது என்ன செய்யணும்ன்றத மறந்துட்டான். அதனால கோபத்தினாலே அக்கறை இக்கரை காண்கிறான். அறத்து அண்ணல் கோபம் வருகிற போது அது செய்யறதான்னு புரியல. அவன் அறத்து அண்ணல் அவன் இங்க பேசுகிறான். 5 தமக்கோர் தலைவனை, எங்கள் ஆட்சிக்கு வேரலி அகுதினை, ஒரு தெய்வம் முன்னே நின்று எதிர்ப்பினின்று சீறி அடிக்கும் திரளனை. அவன் சொல்றான், 5 தலைவன், எங்கள் ஆட்சிக்கு வேலி போன்றவன், ஒரு தெய்வம் முன்னே எதிர்த்தாலும் கூட, தெய்வமே எதிர்த்தாலும் கூட சீறி அடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன், கையிலே வளர்கின்ற யானை பலவற்றில்
துதிக்கையுடைய யானையைப் போல 1000 யானைகளுடைய பலத்தை உடையவன். அவர்களை உங்கள் சூதில் வைத்திட்டேன், வென்று போ என்று கோபமாக சொன்னான். போரினில் யானை விழுந்தவுடனே, ஒரு போர்க்களத்திலே யானை விழுந்ததுன்னா, செத்து விழுந்ததுன்னா, அதை கடிச்சு தின்றதுக்காக காக்கா, நரி, நாய் எல்லாம் ஓடி விழுந்து. பல பூதங்கள், நாய், நரி, காகம், ஓரி, ஓநாயி, கழுகு எல்லாம் மகிழ்ச்சியாக துள்ளுவது போல பீமனை சூதாட்டத்திலே கொண்டு வந்து காயாக வைத்தவுடனே தீயர் விழுந்திட காணலும் என்று மார்பிலும் தோளிலும் கொட்டினார். மார்பிலையும் தோளிலையும் கைதட்டி கொண்டு ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியிலே துள்ளுகிறார்கள் அவர்கள். கடைசியிலே தருமன், மன்னவர்கள் தம்மை மறந்து போய் வெறிவாய்ந்த திருடரை ஒத்தனர். எல்லா மன்னர்களும் வெறிவாய்ந்த திருடர்கள் போல இருக்கிறார்கள். சகுனி சிரிப்போடு அவனிடத்திலே பேசுகிறார். இன்னும் பந்தயம் சொல்லுன்றான். அவன் தன்னை மறந்து விட்டான், ஆகையினாலே தன்னை தானே பணையம் என்றான். தர்மன் தன்னை மறந்திருக்கிற நிலை அது. அந்த நிலை போயிட்டே இருக்கான். உன்னையே பணையம். பின்பு முன்னை கதை என்று வேறுண்டோ, முன்ன சொன்ன கதை தான், முன்னை எப்படி ஜெயிச்சுட்டே வந்தானோ அதே தான் இங்கேயும். முன்னை கதை வேறுண்டோ, முன்ன சொன்ன கதை வேறையா சொல்ல போறேன் அப்படின்னா அதே தான். முன்னை கதை வேறுண்டோ, அந்த மோசச்சகுனி ஜெயிச்சான். இப்போது துரியோதனன் பொங்கி எழுந்தான். மன்னர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் சொல்லுகிறான், ஒளி மழுங்கி பாண்டவர்கள் அழிந்து விட்டார்கள். இந்த மண்டலம் முழுவதும் நமக்கு ஆகிவிட்டது. இந்த அழிவில்லாத செல்வங்கள் எல்லாம் நம்மை சார்ந்தது. மன்னர்களே, இனிமேல் நம்மை வாழ்த்துங்கள், எங்கும் பறை அறைவாய் தம்பி என்றது. எல்லாருக்கும் பறையறைந்து இந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் தெரிவிங்கள் என்று சொன்னார். சகுனி சொல்றான், புண்ணிடை கோல் கொண்டு குத்தல் போல வெந்த புண்ணிலே வேல் செருகுதல் சொன்னான். புண்ணிலே கோல் கொண்டு குத்துவது போல நின்னை போன்றவர் செய்ய தகுவரோ? இது கண்ணில் இனியவராம் என்றே இந்த காளையர் தம்மை இங்கும் இங்கும் தைகான் இங்குந்தைதான் இஞ்சில் எண்ணி இருப்பது அறிகுவார். இவர் யார்? நின் சோதரர் அல்லவோ? களிநன்னத் தொடங்கிய சூதன்றோ? இவர் நாணுறச் செய்வது நேர்மையோ? அவங்கிட்ட சொல்றான். வெந்த புண்ணில வேல் பாய்ச்சற மாதிரி பேசுறியப்பா துரியோதனா. துரியோதனை பார்த்து திட்டுறான், என்ன இப்படி எல்லாம் பேசுற? கண்ணில் இனியவர்கள், காட்சிக்கு இனியவர்களாக இருக்கிறார்கள் காளையர்கள், அவர்களெல்லாம் இழந்துட்டோன்னு சொல்றிய. அவர்கள் நெஞ்சில் இருப்பதை உனக்கு தெரியுமா? யார் அவங்கெல்லாம்? உடைய உடன்பிறப்பு இல்லையா? உடைய சகோதரர் அல்லவா? நாம் விளையாட்டுக்காக சூது களிநென்ன தொடங்கிய சூதன்றோ? இவர்களை வெட்கப்படும்படியாக நாணமடையும்படியாக செய்வது நேர்மையாகுமா? அதெல்லாம் தப்புப்பா. அவர்களை இப்படிலாம் சொல்லாத. இன்னும் படையும் வைத்து ஆடுவோம், இன்னும் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நீ ரொம்ப அவசரப்படாதேன்னு சொல்லல. அவன் ரொம்ப பெரிய வீரர்கள் இல்லையா அவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படையும் வைத்து ஆடுவோம், வெற்றி இன்னமும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொன்னும் குடிகளும் தேயமும் பெற்று பொறுப்போடு அவர்கள் பொன்னும் எல்லாம் பெற்று நல்ல மகிழ்ச்சியோடு வாழலாம். அமுதம் போன்றவள் இருக்கிறாள், மின்னும் அமுதம் போன்றவள் இருக்கிறாள். தேவியை வைத்திட்டால் அவள் துன்னம் மதிட்டம் உடையவள். அவள் எப்பயுமே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அவ. ஆனா அந்த அதிர்ஷ்டக்காரி இருக்கிறதுனால தோற்றதையெல்லாம் மீட்டு விடலாம் என்று மாமன் உரைப்ப, அந்த இன்ப மனத்தில் உடையனாய் மிக நன்று நன்று என்று சுயோதனன் ரொம்ப அருமையா பாரதி ரொம்ப வேதனையோட பேசுறான். சிறு நாய் ஒன்று தேன் கலசத்தினை எண்ணி, தேன் கலசம் வச்சிருக்கு, ஒரு சின்ன நாய் அந்த பக்கமா போய் மகிழ்ச்சியினாலே வெற்றும் நாவினை தோய்த்து சுவைத்து மகிழ்தல் போல, நாக்க தோச்சி தோச்சி சும்மா நாக்குல நாய்க்கு நக்கி அது மகிழ மாதிரி அவள் ஒன்றும் உரையாமல் இருந்துட்டான். அழிவுற்றது உலகத்து அறமெல்லாம், தோய்த்து சுவைத்து மகிழ்தல் போல் அவன் ஒன்றும் உரையாமல் இருந்துட்டான். அழிவுற்றது உலகம். சின்ன நாய் தேன் கலசத்தை நக்கிற மாதிரி ஒன்றும் உரையாமல் இருந்துட்டான். உலகமெல்லாம் அறம் அழிவுற்றது, அறம் அழியக்கூடிய காலம் வந்திருக்கு. அதனால இனி திரௌபதி இழக்கின்றான். இந்த திரௌபதி இழக்கிற வரைக்கும் நீ
இந்த பகுதியில துயிலூர்தல் சருக்கத்துல கடவுள் வாழ்த்து இங்க கொண்டு வரல. எல்லா சருக்கத்துக்கும் கடவுள் வாழ்த்து கொடுத்தார். இந்த கடவுள் வாழ்த்து இங்க போடல. ஏன்னா சூதாட்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அந்த டென்ஷன் எப்பயுமே யூனிட்டி ஆஃப் டைம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நாடகம் மாதிரி வரும்போது யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ். இங்கே திரௌபதி பணியமாக வை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க திடீர்னு ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு சொன்னா அந்த டென்ஷன் வந்து இது போயிடும், அதனுடைய கண்டினியூட்டி போயிடும். அதுதான் அப்படியே கொண்டு போறாங்க. பாவியர் சபையிலே பாஞ்சால நாட்டு மன்னர்கள் பெற்ற தவத்தின் பயனாக விளங்குகின்ற திரௌபதி ஆவியில் உயிரை போன்று இனியவள். அவள் உயிர்த்து அணி சுமந்து உலவிடம் செய் அமுது. உயிரோடு விளங்குகின்ற பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவள், ஓவியம் போன்ற வடிவத்தை உடையவள், ஒளிப்பொருளாக விளங்குகிறவள், கற்பனைக்கு உயிராக விளங்குகிறவள், ஒரு தேவி நிலமகளை போன்றவள், எங்கும் தேடி கிடக்காத திரவியம். அப்படிப்பட்ட பராசக்தி மாதிரி பாரதி அவளை நினைக்கும் போதெல்லாம் அவ்வளவு பெரியவளா நினைப்பான். இதை நடைபயின்றிடும் ஒரு மலர்கொடி போன்றவள், மின்னல் போன்ற வடிவம் உடையவள், ஒரு கற்பனையினாலே தோன்றுகின்ற கனவு போன்றவள், வடிவத்தில் பேரழகுடையவள். இதை சூரில் பணையம் என்று அந்த அவைக்களத்திலே அரக்கோமகன் தர்மபுத்திரன், அறத்துக்கே வடிவமாக இருக்கிறவன் வைத்திடல் குறித்து விட்டான். அவளை வைக்க வேண்டும் என்று மனத்திலே நினைத்தான், வச்சிட்டான். பாரதி கொதிக்கிறான். இந்த 2 பாட்டு மனசு தாங்க முடியாத வேதனையினாலே அங்கே விதுரன் சொன்ன உடனே 2 பாட்டு பாடின சொல்றார். அதே மாதிரி பாரதியினுடைய நெஞ்சம் கொதிக்கிறது. வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் யாகம் செய்கிறார்கள், வேள்வி செய்கிறார்கள். வேள்வி செய்கிறார்கள். அந்த வேள்வியிலே போடுகிற பொருள்கள் இருக்கின்றன. அந்த பொருள்களை அங்கி கடவுளுக்கு கொடுத்து அந்த அங்கி மூலமாக ஏனைய தெய்வங்களுக்கு அனுப்பப்படும். அந்த அங்கி கடவுள் தான், தீக்கடவுள் தான் அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த தீக்கடவுளுக்கு கொடுக்கிற பொருளுக்கு பேரு அவிர்ன்னு சொல்லுவாங்க. அவிர்பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவிர் என்ற ஒரு பாகத்தை அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு நாயானது இதோ சாப்பிடுன்னு சொல்லி நாய்க்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே போல. இது பல நூல்களில் வரக்கூடிய ஒரு தத்துவ செய்தி. சிவக சிந்தாமணி இந்த பாட்டு வருது. அதே நேரத்தில் இந்த ஆண்டாள் பாட்டில், ஆண்டாள் பாசுரத்தில், நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் அவர் சொல்றார், ஒரு அருமையான யாகம் செய்கிறார்கள். அந்த வேள்வி செய்து கொண்டிருக்கிற போது கானிடை நரி புகுந்து கடப்பதவும் மோப்பதவும் செய்வதொப்ப ஊனுடைய ஆழி சங்கம் உடைய உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுறைகள் மாண்டவர்க்கு என்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் மன்மர். அதாவது தான் திருவரங்க பெருமானுக்காகவே தோன்றியவள். அது எப்படின்னு கேட்டா, தான் ஒரு அவிர்பொருள் மாதிரி, வேள்வி பொருள் மாதிரி தான். அந்த பக்கமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு நரியானது அந்த பக்கமா போய் கடந்து போகிறது, மோந்து பார்த்துட்டு போறதுன்னா அது எவ்வளவு இழிவான ஒன்று. வேள்விக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளை அங்கே செல்கிற ஒரு நாயானது அந்த பக்கமாக சென்றாலே தப்புன்னுவாங்க. நாய் என்பது இந்த வேள்வி சமயத்துல வந்தாலே ரொம்ப அனுஷிதம்னு சொல்லுவாங்க. அனுஷிதம்னாக்க அது தூய்மையற்று போயிடும் சொல்லுவாங்க. இருக்கிற விலங்குகள்லயே மோசமான விலங்கு நாய் முதல்ல சொல்றது. ஆனா நாய் அந்த பக்கமாக கடந்தாலோ மோந்தாலோ மனை உரை கோழியோட ஞமலை துண்ணாது. பழைய பட்டினப்பாளையில கூட சொல்லுவாங்க, பெருமானாற்றுப்படையின்னு சொல்லுவாங்க. அந்தணர்கள் வீடுகளிலே யாகம் செய்கிற இடத்துல மனை உரை எல்லார் வீடுகளிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோழி அங்க வரக்கூடாது. மனை உரை கோழி வரக்கூடாது. ஞமலி துண்ணாது. நாய் அந்த பக்கத்துல வரக்கூடாது. நாய் வந்தாலே மோசம். நீங்க இஸ்லாமியர்கள் கூட நாயை அவ்வளவு மோசமா நாய் வந்துருச்சுன்னு சொன்னாக்க அவங்க அது அவங்களுக்கு தூய்மையற்று போயிடும். நாய் அவ்வளவு ஏற்று போயிடும். அதனால இங்கே
வேள்வி பொருளினையே வேள்விக்காக வைக்கப்பட்டிருக்கிற அவிர்வாகத்தை புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர். புலை நாய், இழிந்த ஒரு நாய்க்கு முன்னால தின்னு அப்படின்னு ஒருத்தன் வச்சான்னா அது எப்படி இருக்கும்? உயர்ந்த பொருளை உயர்ந்த இடத்துல வைக்கணும். உயர்ந்த பொருளை இழிந்த ஒரு பொருளுக்கு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல அருமையாக உயர்ந்த நிலையிலேயே மாட மாளிகைகளை கட்டுகிறார்கள், பொன் மாளிகை கட்டுகிறார்கள். கட்டின பிறகு அந்த வீட்டுக்குள்ளே பேயை கொண்டு வந்து குடியேற்றுவது போல, பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல். நேர்ந்துனா உடன்பட்டு, பேயை சம்மதிச்சு, பேய் இருக்குன்னு தெரியுது, ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியுது, இருந்தா கூட இருப்பா வீட்டுலன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? பேயினை தெரிந்து கொண்டே குடியேற்றுவது போல, தெரியலன்னா ரைட்டு, தெரிந்து கொண்டே குடியேற்றுவது போல ஆழ்விற்று பொன் வாங்கியே செய்த பூனை ஒரு ஆந்தைக்கு பூட்டுதல். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பொண்ணு கஷ்டப்பட்டு தேடி செய்தப்பட்ட ஒரு அருமையான அணிகலன்களை ஒரு ஆந்தைக்கு பூட்டுதல் போல கேள்விக்கு ஒருவர் இல்லை உயிர் தேவியை கீழ்மகளுக்காக. இந்த நாட்டில் கேட்கறதுக்கு ஒரு பயம் இல்லை. கேட்கறதுக்கு ஒத்துரலன்னா ஏற்கனவே 5 பேர் அடிமையாயிட்டாங்க, அதனால கேட்கறதுக்கு ஒத்துரலன்னு அர்த்தம். எவனும் வாயை திறக்க மாட்டேன்றான். கேள்விக்கு ஒருவர் இல்லை, கேட்க நாதி இல்லை. உயிர் தேவியை கீழ்மகற்கு ஆக்கினார். உயிர் தேவி, எல்லா உயிர்களிலும் தேவியாக உடைந்து கொண்டிருக்கிற அந்த பராசக்தி, இந்திய நாட்டு மக்கள் எல்லாருடைய உள்ளங்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த விடுதலை என்ற உணர்வு, அந்த பராசக்தியை கீழ்மகளுக்கு மற்றவர்கள் நாட்டுக்கு அடிமையாக ஆக்கிட்டோம். உயிர் தேவின்றது எல்லாருடைய உள்ளங்களிலேயும் அந்த சுதந்திரம் என்ற ஒரு உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவி பராசக்தி மாதிரி இருந்துருக்காங்க. அது கீழ்மகளுக்கு ஆக்கினார். அதனால பல உவமைகள் அடுக்கி சொல்றார் பாருங்க. வேள்வி பொருளினை புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல, பொன் மாளிகை கட்டி பேயினை குடியேற்றுவது போல, பொன் வாங்கி ஆந்தைக்கு பூட்டி அழகு பார்ப்பது போல இப்படி செய்த செயல் இருக்கிறது. ஏனென்றால் கேள்விக்கு ஒருவர் இல்லை, அதனாலதான் செய்யறான். கேட்கறதுக்கு ஆள் இருந்தா செய்ய மாட்டான். அதற்கு அடுத்தது, செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ செல்வ குழந்தை. செருப்பு தைச்சுக்கணும், கால் வலிக்கிறது, வெயில்ல போறதுக்கு கால் சூடா இருக்குன்றதுக்காக செருப்பு தைக்கணும்ன்றதுக்காக தான் பெற்ற குழந்தை யாராவது தோலுக்காக யாராவது விற்பானா? கொல்வரோ, அந்த குழந்தை கொல்வானா? செல்வ குழந்தை. விருப்புற்ற சூதினுக்கே ஒத்த பந்தயம். தனக்கு விருப்பமா இருக்கு சூதாட்டம் ஆடணும்னாக்க அதுக்கு அவளா ஆட்டா? பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியா. நீ காலுக்கு செருப்பு போட்டுக்கணும்னா அந்த குழந்தையை கொல்றதா? உனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்றதுக்காக. அதனால நீ மகிழ்ச்சியா இருக்கு. விருப்புற்ற சூரியனுக்கு பந்தயம் பாஞ்சாலியா. ஒருபட்டு போன உடன் கெட்ட மாமனும் உன்னிய தாயம் கொண்டே இரு பகடை போடு என்றான். ஒருபட்டான் சம்மதித்தான். சம்மதித்தவுடனே கெட்ட மாமன் மனத்திலே தாயத்தை கருதி இரு பகடை போடுன்றான். 2 காய்கள் போடுன்னு சொன்னான். பொய்மை காய்களும் இரு பகடை போட்டான். இந்த பொய்யான காய்களும் 2 எண்ணிக்கை விழுந்தன. அதனாலே தோற்றான். இப்பொழுது இயற்கை அழுகிறது. திக்கு குலுங்கிடவே எழுந்தாடுமாம் தீயவர் கூட்டங்கள் ஆடுகின்றன. திக்கு குலுங்குவது போல தீயவர்கள் நடமாடுகிறார்கள். தக்கு தகதக என்றவர்கள் திக்கு தகதக தக்கு தகதக ஆடுறாங்க. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னா, தீயவர்கள் தக்கு தக்கு என்று அவர்கள் குதித்து ஆடுவார். தம் இரு தோள்கள் கொட்டுவார். ஒக்கும் தருமனுக்கு இது என்பரோ ஓ என்று இறைந்திடுவார். தருமனுக்கு இது சரியான்னு கத்தனான். கெக்கே என்று நகைப்பார். கெக்கே என்று சிரிக்கிறது. கெக்கே அப்படின்றான். அதுங்க தக்கு தகதக அப்படின்ற மாதிரி இந்த சந்தத்தை அப்படியே பாட்டல கெக்கே என்று நகைப்பார். துரியோதனா கட்டிக்குள் எம்மை என்பார். துரியோதனா என்னை கட்டிக்குள். மாமனை தூக்கு, மாமனை தூக்காய். அந்த மாமன் மேல் மாலை பல வீசுவார். சேம திரவியங்கள் பல நாடுகள் சேர்ந்ததில் ஒன்றுமில்லை. காம திரவியமாம் இந்த பெண்ணையும் கைவசமாக செய்தான். சேம திரவியங்கள் அருமையான வாசனை பொருளெல்லாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேஸ்ட். அதுல சேர்ந்ததெல்லாம் ஒண்ணு பெரிய மகிழ்ச்சி இல்லை. எல்லா திரவியங்களாக பல நாட்டு பொருள் கிடைச்சிருக்கு, அண்ணன் கிடைச்சிருக்கா, எல்லாம் கிடைச்சிருக்கா. அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. காம திரவியம் மாதிரி இருக்காய்வ, அது கிடைச்சதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த பெண்ணை கைவசமாக செய்தான் மாமன். அவன்தான் கடவுள், ஒரு தெய்வம் என்பார். துரியோதன் வாழ்க,
என்று ஆரவாதிக்கிறார். துரியோதனன் அந்த மாமனை நெஞ்சார கழுவி கொள்கிறான். ஒரே தழுவிக்கொண்டு பேசுறான். என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே, ஏளனம் கொடுத்து விட்டாய், என் துயர் தீர்த்தாய். அதான் ரிலீஃப். அவனுக்கு அந்த டென்ஷனா இருந்தா என்னுடைய கஷ்டமே போயிடுத்து. இனிமே யாரும் என்னை இழிவா பேச மாட்டாங்க. எனக்கு வந்த ஏளனத்தை, எனக்கு வந்த அவர் அவமானத்தை நீ தான் போக்கினாய். அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என் ஆளாக்கினாய், அவளை எனக்கு அடிமையாக ஆக்கினாய் என்றும் மறவேனடா உயிர் மாமனே. என்ன கைமாறு செய்வேன், உனக்கு நான் என்ன உதவி செய்வேன். ஆசை தவித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா. பூஜை புரிவோமடா உயிர் மாமனே, இனிமே நீதான் கடவுள், உனக்கு தான் பூஜை பண்ணணும், உனக்கு தான் பொங்கல் இடணும், இனிமே நீதான் கடவுள், உனக்கு பூஜை செய்கிறோம், உனக்கு பொங்கல் இடுகிறோம். நாசம் அடைந்ததடா நெடுநாள் பகை, நெடுநாள் பகை நாசமா போயிடுத்து. நாம் இனி வாழ்ந்தோம், பேசவும் தோன்றுதில்லை. நீ என்ன பேசுறதுனே வாயிலிருந்து சொற்கள் வரமாட்டேன்னது. பேரின்பம் கூட்டி விட்டாய். உணர்வுகள் அதிகமாகிற போது, மகிழ்ச்சி அதிகமாகிற போது வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படல என்று பல சொல்லுவான் துரியோதனன். எண்ணி எண்ணி குதிப்பான். குன்று குதிப்பது போல, ஒரு குன்றமே குதிப்பது போல அவன் குதிக்கின்றான். மன்று குழைப்பறற்ற அந்த மன்றத்திலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. யாரும் வகை தொகை ஒன்றுமின்றி எவன் என்ன பண்ணான்னு அன்னைக்கு சொல்றத என்னுடைய பாட்டில் எழுதுனா நான் எப்படி பாட்டில் எழுதுவேன்? அன்று புரிந்த எல்லாம் என் பாட்டிலே ஆக்க எளிதாகும். அன்னைக்கு அவங்க அடிச்ச பூத்த பாட்டில் எழுதுறதுன்னா என்னால முடியாது. அந்த பாட்டில் எழுதுறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. பாரதி அங்க வந்துட்டான். அவங்க செய்தி செய்யல, இப்படி பாட்டில் எழுதுனா நான் எப்படி எழுத முடியும்? கம்பன் அந்த மாதிரி சொல்லுவான் பல இடத்துல. அண்ணானோடு போயின தானை வெள்ளம், ராமனோடு சென்ற படை வீரர்கள் 60,000 அக்ரோடி சேனைகள்னு சொல்றாங்க. அப்படி வால்மீகி சொல்லியிருக்கான். என்னால சொல்ல முடியாது, நான் என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு. என்னால் இயம்ப அறிவு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத நான் எப்படி எழுத முடியும்? இப்பொழுது திரௌபதியை துரியோதனன் மன்றத்துக்கு அழைத்து வர செய்கிறான். இப்பொழுது அந்த இடத்துல சந்தத்தை மாற்றுகிறார் ஆசிரியர். நாட்டிலே ஜகத்திலே உண்டான அதர்ம குழப்பங்கள், தீமைகள் எப்படி தலைவிரிகோலமாக மாறுகின்றன அப்படின்றத இங்க சொல்ற. பராசக்தியினுடைய ஒரு நிலை, தர்மம் அழிவெய்த, சத்தியம் பொய்யாக, தவங்கள் மண்ணாக, வானத்து தேவர்களுடைய வயிற்றிலே தீப்பாய, முனிவர்களெல்லாம் தங்களுடைய தவத்திலிருந்து மாறுபட, வேதத்துக்கு பொருள் இல்லாமல் வெற்றுரையாகிட. இனிமே வேதத்துக்கு மீனிங் கிடையாது, வேதமே வேஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனிமே வேதத்தை எடுத்துக்காட்ட எவன் கேட்க போறான்? தகான பாதையிலிருந்து வர்றதுன்னு ஆரம்பிச்சாப்பாடு. இனிமே வேதங்களுக்கே வேல்யூ கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்ட மொழிகளுக்கெல்லாம் வெத்து மொழி, பொருளற்ற மொழிகளாகிவிட்டன. நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக, இசை என்ற ஒன்று ஒன்றுமே இல்லாத பாழாச்சு. கந்தர்வர்கள் வானத்திலே சென்று கொண்டிருக்கிற இசையை இயக்கக்கூடிய கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். இயக்கர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், கிம்புரடர்கள், இவரெல்லாம் இசையிலே மேம்பட்டவர்கள். அவர்களெல்லாம் கலையிழக்க, சித்தர் முதல் அந்தரத்திலே வாழ்கின்றவர்கள், வானத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், இவங்கெல்லாம் அனைவரும் பித்துற, எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சு போச்சு. அதாவது இயற்கை என்ற ஒன்று, இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள்னு சொல்றோம். மனிதனுடைய வாழ்விலே இயற்கையானது பங்கேற்றுக் கொள்கிறது, இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு துன்பம் வருகிற போது தான் துன்பப்படுகிறது, மகிழ்ச்சி வருகிற போது மகிழ்ச்சி அடைகிறது, தவறு நடக்கிற போது கொதித்து எழுகிறது. இயற்கை அப்படின்னு சொல்லுவான் கவிஞர். எப்பயுமே நான் தான் இன்னைக்கு சொன்னவங்களுக்கு, மில்டன்ல பாரடைஸ் லாஸ்ட் சொல்லும் போது, அந்த ஈவு என்பவள் பழத்தை சாப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்லும் போது, எர்த் ட்ரம்பிள்ஸ், நிலைமையை நடுங்குகிறது, இருள் மூடிவிட்டது உலகத்திலே. ஆடம் அந்த பழத்தை சாப்பிடுகிற போது இயற்கை 2வது முறையாக அழுகிறது. நேச்சர் கேவ் இட் செகண்ட் குரோன் அப்படின்னு இயற்கை 2வது முறையாக வருந்துகிறது. அதனால இங்கே இந்த மாதிரி நிலை வந்த உடனே கந்தர்வர்கள் எல்லாம் களையிழக்க, அந்தரத்தில் வாழ்வார்கள் பித்துர, இனி நான்முகன் நாவடைத்து போனார்.
நான்முகன் உலகத்திலே படைத்தல் கடவுள் நாவடைக்க கலைமகளுக்கே புத்தி கெட திருமால் மேகத்தை போன்ற வண்ணத்தை உடைய திருமால் இனிமே நாம் என்னடா பண்றதுன்னு சொல்லி திருப்பார்கடலையே மறுபடியும் தூங்கறதுக்கு போயிட்டான். அரித்துயில் போய் மற்றாங்கு அரித்துயிலாம் எல்லா உலகத்திலே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமால் ஆழ்ந்த தூக்கத்திலே போயிட்டான். இனிமே நாம எதுக்கடா கண்ணை முடிச்சு பார்க்கணும். காத்தல் கடவுளாக இருக்கிற திருமால் ஆழ்ந்த துயரத்திலே அடைந்தான். அழகு செல்வமெல்லாம் தானாகும் ஸ்ரீதேவி அழகே வடிவமாக இருக்கக்கூடிய திருமகள் இந்த முகத்திலே கருமை படர்ந்தது. திரு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து எல்லாருக்கும் அறம் உரைத்துக் கொண்டிருக்கிற இந்த சிவபெருமானுக்கே யோகத்திலே மதிமயக்கம் ஏற்பட்டது. வாளை, உமாதேவி, காளி என்றெல்லாம் சொல்லுகிற ரொம்ப நவசக்திகள் இருக்கின்றன. மூலசக்திகள், மூவலை வேலை ஏந்தி இருக்கக்கூடிய பைரவி போன்றவர்கள், மகா காளி என்று சொல்கின்றவர்கள். இந்த எல்லா காளிகள்ல நவசக்திகள் இருக்கும். அந்த நவசக்தி பேதங்கள் எல்லாம் பேயை, கொலையை, பிணக்குவியை கண்டு ஒப்பாள். பேய்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். சிங்கத்தில் ஏறி மகிஷாசுர மர்தினியாக சிங்கத்தில் ஏறி சிரித்து எவையும் காத்திடுவாள். நோவும் கொலையும் நூலனா பீடைகளும் சாவும் சலிப்பும் என தாழ் பல கடமுடியாள். அவளுக்கு கூட்டங்களாய் நோவு, கொலை, பீடைகள், சாவு, சலிப்பு என்ற கணத்தை உடையவர்கள். எருமைக்கடாவிலே ஏறுகின்றவள். கருநிறத்து யமனை உடையவன். இடாது பணி செய்ய யமன் இட்டபடியை செய்து கொண்டிருக்கிறான். இலங்கு மகாராணி இந்த பராசக்தி மங்களம் செல்வம் வளர்ந்த வாழ்நாள் தன் கீர்த்தி துங்கமுறும் கல்வி எனச் சூழும் பல்கணத்தாள். அவள் நல்ல புகழுடையவள். கல்வி செல்வம் எல்லாம் சூழ்ந்த கணத்தை உடையவள். ஆக்கமாகின்றாள். உலகத்தை படைக்கின்றவள் அவள்தான், அழிக்கின்றவள் அவள்தான், புதுமையாக காத்துக் கொண்டிருக்கிறவள் அவள்தான். மாறி மாறி பின்னும் மாறி மாறி போகின்ற வழக்கமே ஆவாள் ஆதிபராசக்தி. அவள் நெஞ்சத்திலே கூட ஒரு வலிமை ஏற்பட்டது. அவள் நெஞ்சமே வேதனைப்படுகிறது. ஜோதி கதிர்விடுக்கும் சூரியனாம் தெய்வத்தின் ஒளி வீசிக்கொண்டிருக்கிற சூரியனுடைய முகத்திலே கூட இருள் படர்ந்து விட்டது. மூடப் புலமையினான் அகத்தே இருளுடையான். அந்த சமயத்திலே துரியோதனன் மூடப் புலமையினான். மூடன் அறிவில்லாதவன், கீழ்மகன், அகத்திலே இருளுடையவன் அவன். ஆரியரின் வேறானான். ஆரியர் சான்றோர்களில் வேறுபட்டவன் அவன். துரியோதனனும் சுருக்கென்று திரும்பி சான்றோனாக இருக்கக்கூடிய விதுரன் பக்கத்திலே பார்த்து சொல்லுகிறார், செல்வாய் விதுரா, விதுரா போ, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? வில்லை போன்ற முதலை உடையவள், புருவத்தை உடையவள், அழகுடையவள், பாஞ்சாலவேந்தனுடைய மகள், ஆவி மகள், சூதிலே எடுத்த விலை மகள். அவளிடத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி, மன்றிலே உன் மைத்துனன் இருக்கின்றான், உன்னை அழைக்கிறான், அவள் வீட்டிற்கு வா என்று நீ அவளை கொண்டு வா என்று விதுரனை பார்த்து சொல். நீயே போய் அழைச்சிட்டு வா. அவளை டீஸ் பண்றதுல ஒரு எல்லை இருக்கு இல்ல? அவனையே பார்த்து நீ போய் அழைச்சிட்டு வா. கேட்ட உடனே தாங்க முடியல. துரியோதனன் இச்சுடு சொற்கள் கூறிடவும் பெரியோன் விதுரன். விதுரன் என்ன சாதாரண பெரியோன் விதுரன். பெரிதும் சிறங்கொண்டு மூடமகனே, மூடமகனே, மொழியொன்ன சொல்லக்கூடாத வார்த்தைகளை கேடு வரல ஐயா. என்ன இழிவு வரப்போகிறது, என்ன கெடுமை வரப்போகிறதுன்னு உனக்கு தெரியல. கீழ்மையினால் சொல்லிவிட்டார். உன்னுடைய கீழ்த்தரமான புத்தி உனக்கு. ஆனால் நீ பேசிட்ட. புள்ளி சிறுமான் புலியை போய் பாய்வது போல், ஒரு மான் புலிகிட்ட பாயிற மாதிரி, ஒரு பிள்ளை தவளை பெரும் பாம்பை மோதுவது போல ஒரு தவளை ஒரு பாம்பை மோதுற மாதிரி ஐவர்களுடைய கோபத்திலே நீ இன்னும் கொஞ்சம் அழலி நெருப்பை மூட்டுகிறாய். தெய்வ தவத்தியை சீர்குலைய பேசுகிறாய். தெய்வமே வடிவமாக விளங்குகின்றவள், தவத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி போன்றவள், அவளுடைய சீர்குலையும்படியாக பேசுகிறாய். உன்னுடைய நன்மைக்கு
நீதியெல்லாம் சொல்லுகிறேன் கேள், இப்பொழுதாவது கேள். என்னுடைய சொல் வேறு எவர் பொருட்டும் இல்லை, நான் சொல்றது உனக்காகத்தான் சொல்றேன். பாண்டவர்தாம் நாளை பழி இதனை தீர்த்திடுவார். நிச்சயமா நாளைக்கு பழி வாங்காது இந்த பாண்டவர்கள் விடமாட்டான். மாண்டு தரைமையில் மகனே கிடப்பாய். நீ முதல்ல சொன்னா இது உங்களுக்கு, உனக்கு சொல்லல, எல்லாருக்கும் சொன்னேன்னா, இப்ப உனக்காக சொல்லுகிறேன். நாளைக்கு பாண்டவர்கள் பழி தீர்ப்பார்கள். தரை மேலே நீ மகனே கிடப்பாய். தன் அழிவு நாடும் தருகன் நீ. எவனால் ஒருத்தன் தன்னுடைய அழிவையே நாடிக்கொண்டிருப்பானா? தான் அழிந்து போகணும் என்று தனக்கே குழி வெட்டிட்டு இருந்தா அது எப்படி? நீ உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொண்டிருக்கிறாய். தன்னழிவு நாடும் தருகன் நீ. அது ஒரு வீரமா? வீரம்னு சொன்னா தன்னுடைய அழிவுக்கு தடை செய்கிறது தான் வீரமே தவிர தான் அழிவு தேடிச்சா அது எப்படி வீரமாக முடியும்? முன்னம் ஒரு ஏனன் முடிந்த கதை கேட்கலையோ? இதுக்கு முன்னாடி ஒருத்தன் நம்முடைய குலத்திலே இருந்த ஒருத்தன், அந்த சிசுபாலன் செத்தது உனக்கு தெரியலையா? நல்லூர் தமது உள்ளம் நையச் செயல் செய்தான். நல்லூருடைய செயல்களெல்லாம் அவர்கள் வருந்தும்படியான செயல்களை செய்தான். அவன் புழுவை போல் மாய்ந்திட்டான். அதை நினைச்சுப்பார். நெஞ்சம் சுட உரைத்தல் நேர்மை என கொண்டாயா. வாயிலிருக்கு வார்த்தை இருந்ததுனால அடுத்தவன் மனசு புண்பட மாதிரி பேசுறது நேர்மையாகுமா? மஞ்சனி, மஞ்சனினா மைந்தனி. அச்சொல், நீ பேசுற சொல்லெல்லாம் அப்படியே போயிடாது. எந்த சொல்லா இருந்தாலும் மர்மத்திலே பாயக்கூடிய, நெஞ்சிலே தைக்கக்கூடிய சொற்கள் அந்த சொற்கள். கெட்டார்தம் வாயில் எழுதியை கலைத்து விடும். சொல்லுன்றது கெட்டவனுடைய வாயிலிருந்து நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த சொல் போய் அடுத்தவன் மனசுல எப்படி பாயிருதுன்றது தான் முக்கியமே தவிர வாயிலிருந்து வருகிற சொற்கள் வாயிருக்குன்றதுனால சொல்லக்கூடாது. கெட்டார்தம் வாயில் எழுதியை கலைத்து விடும். பட்டார்தம் நெஞ்சில் பல நாள் அகலாது. ஆனா அந்த நெஞ்சில் அந்த சொல் தச்சாப்பாடு அது பல நாள் அது அங்க அகலாது இருந்துட்டே இருக்கும். ஒன்ன விட்டு அந்த சொல் வெளியில வந்துருச்சு, ஆனா அந்த சொல் எவ்வளவு விளைவுகளை உண்டாக்குன்றத பாரு. வெண் நரகு சேர்த்து விடும், வித்தை தடுத்து விடும். சொற்களால் வருகிற தீமை கொடிய நரகத்திலே தள்ளிடும். நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவியெல்லாம் தடுத்து விடும். வித்தை, நாம் பெற்றிருக்கிற கல்வி போன்றவற்றையெல்லாம் தடுத்துடும். மன்னவனே, நொந்தார் மனம் சுடவே சொல்லும் சொல். ஏற்கனவே நொந்து போயிருக்கான், அவன் மனம் சுடும்படியான சொற்களை வேற சொன்னியானா இந்த சொற்கள் ரொம்ப ஆபத்தான. அதுபோல் நான் நொந்திருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற சொல் இன்னும் என்ன பாதிக்கும். அதனால் நொந்தவனிடத்திலே சொல்ல சொல்லுகிற போது பார்த்து சொல்லிவிட்டேன், பின்னொரு கால் சொல்லேன். நாளைக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்ணிட்டு போய் நினைக்காத. கௌரவர்கள் புல்லியர்கின்பம் புவித்தலத்தில் வாரார் தான் சொல்ல வந்த செய்தி. இந்த உலகத்திலே கீழ்மக்களாக இருக்கிறவனுக்கு இன்பம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இன்பம்ன்றது உண்மையான இன்பம் அவங்களுக்கு கிடைக்காது. புல்லியர்களுக்கு இன்பம் புவித்தலத்தில் வாராது. பேராசையினாலே பிழைச்செயல்கள் செய்கின்றீர்கள். வாராதவன் கொடுமை, வாராத வன் கொடுமை மா விபத்து வரப்போகிறது. வராத கொடுமைகள் வரப்போகின்றன, பெரிய விபத்துக்கள் வருகின்றன. ஆண்டவருடைய பாதங்களை பணிந்து அவரிடத்திலே பெற்றதையெல்லாம் அவர்களுக்கு இயங்குவிட்டு பணிவோடு, ஆண்டவரே நாங்கள் அறியாமல் செய்த இந்த பழியை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இது வேணும்னு பைபிள்ல இருந்து எடுத்து காட்டுறான். வேணுன்ற மாதிரி, ஆண்டவரே நாங்கள் அறியாமையால் செய்த இந்த பழியை பொறுத்துக் கொள்வீர்கள் அப்படின்னா இல்லையா? அந்த மாதிரி, ஆண்டவரே நாங்கள் அறியாமையால் செய்த இந்த பழியை பொறுப்பீர் என்று உரைத்து அவர்களை வள நகருக்கே திருப்பி அனுப்புங்கள். குற்றம் தவிர்ப்பதற்கு இது நீங்கள் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நாளை மகாபாரத போர் வரும், நீங்கள் அழிந்து போவீர்கள். பூபாலரே, இந்த நாட்டை ஆளுகிற மன்னனே என்று அந்த புண்ணியனும் கூறினான். புண்ணியன் விதுரன் சொன்னான். சொல்லை கேட்டு துரியோதன் என்ற மூடன் இடிபோல் சிரிக்கிறான். சிச்சி மடையா, கெடுக, நீ அழிந்து போ, நீ கெடுக. எப்ப பார்த்தாலும் எங்களை திட்டதான் உனக்கு ஒரு பழப்பா போச்சு இல்ல? எப்போதும் எம்மை சபித்தல் உமக்கு இயல்பு. எப்ப பார்த்தாலும் சபிக்கிறது, என்னை திட்டுறதுன்றதே உனக்கு ஒரு பழக்கமா போச்சு. இப்போது உன் சொல்லை யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. யாரடா கேட்பாகன்? உடனே கேட்பாகன், யாரடா கேட்பாகன்? நீ போய் கணம் 2 கணத்தை 2 சாந்த வச்சுட்டு வா. பாரதற்கு வேந்தன் பணித்தான், பாரத நாட்டுக்குரிய தலைவனாக இருக்கிறவன் துரியோதன் பணித்தான் என்று கூறி பாண்டவர்தம் தேவியை இந்த மன்றத்துக்கு அழைத்து வா அனுப்பினான்.
உடனே தேர்ப்பாகன் விரைந்து சென்றான். பாஞ்சாலி வாழ்கின்ற மனைக்கு சென்றான். சோகம் ததும்பி அவன் தவிக்கிறான். பாவம், அவன் சோகத்தோடு செல்கிறான். குரல் துடிக்கிறது அவனுக்கு. சோகம் ததும்பி துடித்த குரலுடனே ஐவருக்கு நாயகியாக இருக்கிற அந்த பராசக்தி மாதிரி இருக்கிறவன், அவ்வளவு மரியாதைக்குரியவன், அம்மனே போற்றி அரங்காப்பாய் தாழ் போற்றி. கொடுமையான விதியினாலே யுதிஷ்டிரன் அந்த தர்மபுத்திரன் மாமன் சகுனியோடு சூதாடினான். பூமி இழந்தான், பொருள் இழந்தான், தம்பியரை இழந்து சுதந்திரமும் இழந்தான். பணையம் என தாயே உன்னை வைத்தார். அதை சொல்வதற்கு நாக்கு துணியவில்லை, தோற்றிட்டார். எல்லாரும் கூடியிருக்கும் சபையில் நின்னை அழைத்து வர நியமித்தான், கட்டளையிட்டிருக்கிறான் எம் அரசன் என்று சொன்னான். யார் சொன்ன வார்த்தையடா? யார் சொன்ன வார்த்தையடா? யாரா சொன்னான்? எம் அரசன் சொல்றிய யார்? அவன் எம் அரசன் யாரு? எம் அரசன் சொல்றியே யாரு? திருதராஷ்டிரன். எம் அரசன் சொல்லி யார்? யார் சொன்ன வார்த்தையடா? சூதர் சபைதனிலே சூதாடுகிற இடத்துல மரக்குலத்து பெண்கள் வருவது மரபா? யார் பணியால் என்னை அழைக்கிறாய்? யார் கட்டளையிட்டார்கள்? அவன் சொன்னான், மன்னன் சுயோதனம் தன் வார்த்தையினால். அவன் சொன்ன வார்த்தை அப்படின்னா இழுக்கிறாங்க. நல்ல, நீ சென்று நடந்த கதை கேட்டு வா. இப்போ என்ன நடந்தது போய் கேட்டு. வல்ல சகுரிக்கு மாண்பிழந்த நாயகர் தான் என்னை முன்னே கூறி இழந்தாரா? சூதாட்டத்துல முதல்ல என்ன படையமா வச்சு இழந்தாரா, அல்லது தன்னை இழந்த பிறகு என்னை தோற்றாரா? இந்த சபையிலே இந்த செய்தியை தெரிந்து வா என்று அவள் அனுப்பினான். அவன் போனான். இந்த தேர்ப்பாகன் போன பிறகு தனியாக இந்த திரௌபதி தன்னந்தனியை தவிக்கும் மனத்தாளாய் அனுப்பிச்சுட்டா. இருந்தா கூட மனம் தவிக்கிறது. தன்னுடைய இயல்பு அழகு குலைந்தது. மலர் விழிகள் நீ சொரிய உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. பேய்கண்ட பிள்ளை என வீற்றிருந்தாள். ஒரு சின்ன குழந்தை பேயை பார்த்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீற்றிருந்தாள். பேய்கண்ட பிள்ளை என வீற்றிருந்தாள். மறுபடியும் தேர்ப்பாகன் மன்னன் சபை சென்று அங்கே துரியோதன் இருக்கிற சபையிலே போறான். சென்று வாழ்வேண்டே அந்த பொன்னரசி தாழ் பணிந்து போதறிவீர் என்றிட்டேன். அவளுடைய திருவடிகளை வணங்கி வாங்கன்னு கூப்பிட்டேன். அவ கேட்டா, என்னை முதல் வைத்திழந்து பின்பு தன்னை என் மன்னர் இழந்தாரா, மாறி தமை தோற்ற பின் என்னை தோற்றாரா என்று கேட்டா, அந்த கொடியாள் வினை வர பணித்தார், வந்துவிட்டேன். அவன் மாண்புயர்ந்த பாண்டவர்கள் நொந்து போய் ஒன்றும் நுவலாக இருந்துட்டார். பாண்டவர்கள் ஒண்ணுமே பேசல. இந்த மன்னரெல்லாம் ஊமை போல அங்கே விட்டிருக்கிறார்கள். உள்ளம் துடித்தான் சுயோதனன். வெறிகொண்டு பேசுகிறான். அட பிள்ளை கதைகள் விரிக்கிறார். பிள்ளை கதை, சின்ன குழந்தை பேசுற மாதிரி கதை பேசுறிய. என்னுடைய திறமை தெரியாதா அவனுக்கு? அந்த கள்ள கரிய விழியினாள் அவள் கல்விகள் கொண்டு இங்கு வந்தாய். அவள் சொன்ன கதையெல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிய. அவளுடைய அருமையான பேச்சினுடைய அழகை கேட்பதற்கு நான் விரும்புகிறேன். அதை இங்க வந்து சொல்ல கிளி போன்று பேசுகிறவள் அதை சொல்லட்டும். அதை இங்க வந்து சொல்ல. வேண்டிய கேள்விகள் கேட்கலாம், சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்லலாம். மன்னர்களா இருக்கக்கூடிய பெரிய சபையிலே என்ன வார்த்தை வேணா கேட்கட்டும், என்ன வேணா சொல்லட்டும். நீண்ட பெருஞ்சபை தண்ணியிலே அவள் நேரிட வந்து பிந்துதான் வரலாமே, சபைக்கத்துல வரலாமே. அவனா கூண்டில் சிறு பறவை அல்லலே, சிறு கூண்டில் பறவை அல்லலே. சின்ன கூண்டில் வச்ச பறவையாவ இந்த அரசமாதேவிங்கெல்லாம் வரமாட்டாளா? வந்திருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் வந்திருக்கா இல்லையா? கூண்டுல பறவை மாதிரி அங்கேயே இருந்துச்சுருக்காளா? அந்த புறத்துல இருக்காளா? அப்படிப்பட்ட அரசமாதேவி இல்லையாவ. கூண்டில் சிறு பறவை அல்லலே, ஐவர் கூட்டு மனைவிக்கு நாணமி. 5 பேர் சேர்த்து வச்சிருக்காங்க. அவளுக்கு நானும் சில மூன்று கடுஞ்சொல் சொல்லும் முன்பு செய்யவும் அந்த மொய் குழலாளை இங்கிட்டுவா. கோபம் வந்து ஏதாவது நான் சொல்றதுக்குள்ள அவளை அழைச்சிட்டு வா. மன்னன் அழைத்தனன் என்று நீ சொல்ல, மன்னன் அழைச்சான்னு சொன்னா அவன் மாறி ஒண்ணு சொல்றா. மாறி அவளு பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன்னை சின்ன முறை செய்குவேன், உன்னை தொலைச்சே போடுவேன், இவனை உன்னை ஒழிச்சிடுவேன். ஒரு களத்திலே போய் அழைச்சிடுவான். அவன் பாகன் போய் அந்த தோகை போன்றவள் மயில் போன்றவளிடத்தை சொல்லி வணங்கினான்.
அவள் இன்னல் விளைந்திவை கூறுவாள். தம்பி எந்தனை வீணில் அழைப்பது. தம்பி எதுக்கு என்ன கூப்பிட்டார்? வீணா என்ன எதுக்கு கூப்பிட்டார்? நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. தர்மம் என்னை தன்னை தோற்றாச்சுன்னு சொன்னா என்ன வச்சு இழக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கு அவருக்கு? புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் தாயமாடி அவனுக்கு விலையாக ஆன பிறகு என்ன சாஸ்திரத்தினாலே என்னை தோற்க? என்னை தோற்பதற்கு அவருக்கு என்ன சாஸ்திரத்துல இடம் இருக்கு? அவர் தாயத்திலே விலைப்பட்டவர் புவி தாங்கும் துருபதன் கண்ணினார். அவர் தாயத்திலே விலைப்பட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, அவனுக்கு அடிமையா போயாச்சுன்னா, நான் இல்லை, நான் துருபதனுடைய பொண்ணவன், நான் துருபதனுடைய கண்ணி. நான் நிலை சாய புலைத்துண்டு சார்ந்திட்டால், தன்னுடைய நிலையிலிருந்து சாய்ந்து ஒருத்தன் புலைத்துண்டு கீழ்மகனாக துண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, தாரம்னு சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்டு கிடையாது. தாரம்ன்றது அவனுக்கு வேண்டுமானால் நான் அடிமையா இருக்கலாமே தவிர, அவன் அடிமையாயிட்டானா நான் அவனுக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்லையே. நான் என்னுடைய அப்பாவுக்கு தானே பெண்ணாயிடுவேன். அதனால பின்பு தாரம் உடைமை லீகலா பேச. கௌரவம் என்ற சபையிலே அங்கே அறத்தை தெரிந்தவர்கள் யாருமே இல்லையா? மன்னர் சவுண்டிடும் மீழ்ந்திடும் முன்னரே அங்க சாஸ்திரம் செத்து கிடக்குமா? மன்னர்களுக்கு வீரம் சௌரியமா வீரம் இருக்கு. வீரம் வீழ்வதற்கு முன்பு சாஸ்திரம் கூட வீழ்ந்து போயிடுத்தா? வீரம் வீழ்ந்து போறதுக்கு முன்னாடி சாஸ்திரமே செத்து போச்சா? நல்ல புகழ் வாய்ந்த சான்றோர்கள் இருக்கிறார்களே, கல்வி ஓங்கிய மன்னரும் சூதில் செல்வம் எவ்வுறத்தான் கண்டிருந்தனர். சூதாட்டத்தில் வருகிற செல்வத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? மானம் அழிவதை பார்த்து கொண்டிருந்தார்களா? இன்பமும் துன்பமும் பூமியில் மிசை யாவுக்கும் வருவது கண்டனம். உலகத்தில் எல்லாருக்கும் இன்பம் வருகிறது, துன்பம் வருகிறது. இன்ப துன்பம் மாறி மாறி வருகிறது, எல்லாருக்கும் இருக்கு. அதனால அப்படின்னு சொன்னா, மன்பதை காக்கும் அரசர்தான் அறமாட்சியை கொன்று கழிப்பதான். இந்த உலகத்தை காக்கக்கூடிய அரசராக இருக்கிறவர்கள் அதை கொன்னுட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாமா? அதை அன்பும் தவமும் சிறந்துள்ளார், அன்பிலையும் தவத்திலையும் மேம்பட்ட அந்தணர்கள் கண்டு கழிப்பார்களா? மறுபடியும் ஒரு வினா கேட்கிறேன், அதை போய் தெளிவாக கேட்டதற்கு பதில் சொல்லுவோம். இன்னொரு கேள்வி என்றந்த பாண்டவர் தேவியும் சொல்ல, அவன் சொல்றான், நான் ஏழை பாகன், என்ன சொல்லுவேன்? என்னை கொன்றுவிட்டாலும் பெரிதில்லை. இவள் கூறும் வினாவிற்கு அவர் விடை தரினும் இவளை மறுமுறை அழைத்திட நான் அங்கு செய்கிறேன். அடுத்தபடியும் அந்த விடையை கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கு, நான் இசைந்திடேன் என்று நன்று மனத்திடை கொண்டவன் சபை நன்னி நிகழ்ந்தது கூறினான். அந்த சபையிலே போய் சொல்லுகிறான். என்ன சொல்றா? மாதவிடாயில் இருக்கின்றாள் அந்த மாதரசு என்பதும் கூறினான். இவன் சொன்னது என்னன்றது இங்க சொல்லல, அதை அப்படியே விட்டுட்டான். ஆனா அதை அப்படியே வாங்கிட்டு போய் அங்க சொல்றான். ஏன்னா 2 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டாம் என்ன பண்ணிட்டான் பாரதி. அதை இங்க சொல்லல, அவள் மாதவிடாயில் இருக்கின்றாள் என்று சொன்னான். கெட்ட பாதகன் நெஞ்சம் இளகிடான். பாண்டவருடைய முகத்தை பார்த்தான். அவர்கள் அச்சமாக இருப்பதை பார்க்கிறான், அவர்கள் நடுங்குவதை பார்க்கின்றான். பேரவை தன்னில் ஒருவரும் சிந்தை தடுக்க, இந்த அவையில் இருக்கிற யாருமே தடுப்பதற்கு மனமில்லாதிருப்பதையும் பார்க்கிறான். மறுபடியும் பாகனை சினத்தோடு பேசுகிறான், இடிபோல் உரை செய்கிறான். மறுபடியும் சென்று என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை சொல், அவள் 7 கணத்தில் வரச் செய்குவாள். 7 கணத்துக்குள்ள 7 க்ஷண நேரம் அதுக்குள்ள வரணும். உன்னை சாக மிதித்திடுவேன், நீ அவ வரலன்னா உன்னையே கொண்டுடுவேன் என்று மன்னன் சொல்ல, அந்த மன்னன் வேகம் தன்னை பொருள் செய்கிறான். அங்கு வீற்றிருந்தவர்களை பார்த்தான். அவன் சொல்றான், அவன் சொன்னதை கேட்டுட்டு, அரசனுக்கு ஏழை ஏன் பிழை செய்ததுண்டோ?